கேட்டிருந்தீங்க. நான் இப்போ மறுபடியும் அந்த படத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அவருடைய அம்பலவாணனுடைய அந்த ஃபோன் நம்பரும் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தை. இந்த 3 புத்தகத்தையும் வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வீட்டு பாடங்கள் அதுல இருந்து கொடுப்போம். இன்னும் நம்ம ஹோமியோபதியை ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த புத்தகங்கள். அதனால வாங்கிக்கோங்க. இந்த புத்தகங்கள் வாங்குறப்ப ஒரு அம்பலவாணன் ஆர்கனான் நம்ம அந்த மருத்துவ தத்துவம் அதை தமிழ்ல போட்டிருக்காரு. முடிஞ்சா அதையும் வாங்கிக்கோங்க. அதுவும் இருக்கிறது நல்லதுதான். ஒரு தத்துவ புத்தகம் நீங்க வச்சிருக்கிறது நல்லதான். நான் அதை பத்தி சும்மா ஒரு கோடு காட்டிட்டு போறேன் அந்த வகுப்புகள்ல. அது தமிழாக்கம் அவர் போட்டிருக்காரு. அதனால அந்த புத்தகத்தை நீங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. இந்த புத்தகத்திலே அது போட்டிருக்கோம். ஆர்கனானுடைய தமிழ் பதிப்பு அப்படின்னால அது கூட நீங்க வாங்கிக்கோங்க. நல்லதுதான். ஓகே, போன வாரம் நம்ம இந்த மனம் சார்ந்து கொஞ்சம் ஆழமான வகுப்பை எடுத்தோம். அதுல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, நான் பிடிச்சு சொல்றேன்னு சில பேருக்கு சொல்லியிருந்தேன். அதாவது உடம்பு மரத்து போயிருந்தா அது அதுக்கு என்ன மாதிரியான மனம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன சிலருக்கு வந்து இப்ப சார் என் முயற்சி எல்லாம் மறத்து போச்சு சார், திட்டு வாங்கி எனக்கு மழுங்கி போச்சு சார், இதே ஒரே வாட்டி ஒரே மாதிரியான இந்த பேச்சுக்களை கேட்டு எனக்கு எல்லாம் உணர்ச்சியே மறத்து போச்சு சார் அப்படின்னு ஒருத்தங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் உறுப்புகள், கால் இதெல்லாம் மறத்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு பேரலைசிஸ் கேட்டிருந்தாங்க. பேரலைசிஸ் என்னன்னா அவங்க பதில் போனாலும் சொன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ரெஃபர் பண்ணாலும் மறுபடியும் சொல்றேன். அதாவது என்னால ஒன்றும் செய்ய முடியல சார், இந்த சூழ்நிலையில என்னால ஒன்றும் செய்ய முடியல சார். இப்ப எங்க மாமியார் வந்து என்ன அப்படி பேசுறப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்கிறேன் சார், இந்த மாதிரி நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான சூழல்கள் அது வந்து அவங்களுக்கு ஒரு பேரலைட்டிக் போயிருது. இப்போ ஒரு ஃபினான்ஸ் ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, அவர் நிலைமை கையை விட்டு போயிடுச்சு, அவரால் அந்த சூழலை சமாளிக்க முடியலன்னா அவர் மாதிரி செயலிழந்த மாதிரி போயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பேரலைட்டிக். ரொம்ப பேர் கோபப்பட்டுட்டு அவங்கள அடிக்கணும்னு தோணும், ஆனா அது என்ன பண்றதுன்னு தெரியும், அதை அடிக்க முடியாம சூழல் இருக்கும். அந்த மாதிரி சூழல்கள் அவங்க செயலிழந்து போயிடுவாங்க. அந்த மன ரீதியான செயலிழப்பு உடலில் காணும். அப்புறம் முடி கொட்டுறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்னன்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் வந்து என்ன, எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு முயற்சித்து முடியாம போயிடும். அப்படி முடியாம போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல அந்த கட்டுப்பாட்டை இழந்துடும். நம்ம எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்போம், அந்த கட்டுப்பாடுங்கிறது போயிடும். அப்படி அந்த கட்டுப்பாடு போகிறதுங்கிறது என்ன ஆகும், முடியே தளர ஆரம்பிச்சு அது தன்னுடைய ஹோல்டை விட்டுரும். அப்புறம் அது முடி உதிர ஆரம்பிச்சு. அப்புறம் ரத்த புற்றுநோய்க்கு கேட்டிருந்தாங்க, லுக்கேமியா. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க ஒரு கனவு வச்சிருப்பாங்க வாழ்க்கையில இப்படியும் அப்படியா. அந்த கனவு திருமணம் மூலியமாகவோ இல்ல அவங்க பேரண்டலோட டாமினேஷன் மூலியமாகவோ ஹஸ்பண்டோட டாமினேஷன் மூலியமாகவோ இல்ல ஒய்ஃபோட இது ஏதோனால என்ன ஆகுதுன்னா அது பாலா போயிடும். அதாவது அதை நம்ம அடையிறதுக்கான எந்த வாய்ப்பையும் இல்லாம போயிடும். அப்படி இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பிளட் வந்து டீகம்போஸ் ஆகுது. அதுதான் பிளட் கேன்சர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் போன வாட்டி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆன பதில். ஓகே, போன வாரத்துல நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும். அதாவது இந்த முற்பிறவி மறுபி இதுல வந்து இது சார்ந்த தேடல் எனக்கும் ரொம்ப உண்டு. அதனாலதான் ஹோமியோபதி தாண்டி உங்களுக்கு அந்த வகுப்புக்குள்ள கொஞ்சம் நிறைய செய்திகளை சொன்னேன். இப்ப இது எனக்கு நேரடியான அனுபவங்கள் அதுல உண்டு. ஏன்னா இது சார்ந்து ஒரு படிப்பு இருக்கு, அதுக்கு பேரு ஃபாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி கோர்ஸ் அப்படின்னு பேரு, பிஎல்ஆர்டி அப்படின்னு. அது இந்தியாவில் மும்பையில் ஒரு பெண் மருத்துவர் இருக்கிறாங்க, ஒரு திருப்தி ஜெயின் அப்படின்னு அவங்க பேர். அவங்க வந்து 10 நாள் கோர்ஸ் எடுக்கிறாங்க. மேக்சிமம் இமயமலையில இருக்கும் ரிஷிகேஷ்ல அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன், அதுக்கு வந்துட்டேன். அந்த 10 நாள் வகுப்புகள்ல கலந்துக்கிறப்பதான் இது ஆழ்மனத்தோட பேசி நம்மளுடைய முற்பிறவி ஞாபகங்களை தட்டி எழுப்பி
அது இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன நோய் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆய்வு பண்ற, அதாவது அது அந்த ஹீலிங் கொடுக்கிற தெரபிஸ்ட். இப்போ ஆனா ஒரு பிஎல்ஆர் தெரபிஸ்ட், அதாவது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரபிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை நான் இப்ப செய்யறது இல்லை. ஆனா அதை போய் கத்துக்கிட்டு வந்தேன். ஏன்னா இதை பத்தி ஆழ்ந்த ஒரு தேடல் இருந்ததுனால அங்க போனேன். அதை கத்துக்கிட்டு சில சில பல நோயாளிகள் நான் தொடர்ச்சி எங்க அந்த பயிற்சியை செஞ்சோம். அதாவது ஒரு குழு பயிற்சி மாரி எல்லாரையும் ஆள் நம்ம வாழ்க வளமுடன்ல அகத்தாய்வு பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரியான பயிற்சி தான். அப்படி செய்யறப்ப அவங்க வந்து தன்னுடைய முற்பிறவி ஞானங்களுக்குள்ள போயிடுவாங்க. அப்போ இந்த பிறவிகள்ல இருக்கிறவங்களுக்கான இந்த துன்பம், நோய், இதற்கான காரணங்கள் வந்து போன பிறவிகள்ல என்ன மாதிரியான வாழ்க்கை, அதெல்லாம் அவங்க ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அதன் மூலியமா சில நலன்கள் கிடைக்கும். அது மாதிரி செஞ்சதுல நிறைய பேர்த்துக்கு அந்த கனெக்ஷன், அவங்க அதாவது இந்த நோய்க்கான காரணங்கள் அவங்களுடைய முற்பிறவி உடைய அந்த இணையில இருந்து இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் எனக்கு அதில் ஒரு ஒரு எனக்கு ஹோமியோபதி மனம் சார்ந்த மருத்துவம் அப்படிங்கிறப்ப இதை ரொம்ப ஆழமா போய் கனெக்ட் பண்ணி பார்க்க என்னால முடிஞ்சது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வச்சுருந்தோம். அதுல ஒரு 80 வயது மதிக்கத்தக்க நபர் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து கால் வலி இருந்தது, மூட்டுக்கு கீழே கால் வலி இருந்தது. அவர் அந்த முற்பிறவிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் அங்க தன்னை எப்படி பார்த்திருக்காருன்னா, முழங்காலுக்கு கீழே காலே இல்லாத மாதிரியான ஒரு உருவமா அவர் தன்னை பார்த்திருக்காரு. அதாவது போன பிறவியில அவருக்கு முழங்காலுக்கு கீழே கால் இல்லை. அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலதான் அவருக்கு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை இப்போ அந்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமே அந்த கால் வலி அவருக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் வந்து கை வலி சொல்லியிருக்காரு. கை வலிக்கு வந்து என்னன்னா அவரு தன்னுடைய போன பிறவியில மாடியில இருந்து சின்ன குழந்தை, அதாவது ஒரு 6-7 வயசு பையனா மேல இருந்து விழுந்து அவருடைய கை வந்து பாறையில நொறுங்கி இதாகி அவர் உடம்பு உடம்பு இதாகி இறந்துடுறாரு. அதுதான் அவருடைய லாஸ்ட் அந்த பர்த்ல நடந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் அந்த அந்த ஞாபகம் அவருக்கு பதிவாகி இருந்ததுனால அந்த கை தான் நல்லா கடுமையா அடிபட்டு அந்த வலி இன்னுமே அவருக்கு பிரதிபலிப்பு. இப்ப இந்த பிறவியில அந்த காரணத்தை அவர் ரியலைஸ் பண்ணனால அந்த வலி போயிருக்கு. இது மாதிரி நம்ம கனெக்ஷனை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அது ரிலேட் பண்ணி சொல்றேன். இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அதனாலதான் நமக்கு அதனால அது மேல வந்து ஒரு புரிதல், நம்ம கருத்தால் புரிஞ்சுக்கிட்டா கூட நமக்கு வர பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்க முடியும். அந்த நோயில இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு நான் போன வாட்டி கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கேன். அது ஹோமியோபதிக்கு அப்பாற்பட்ட ஒரு டாபிக்கா இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் விரிவா எடுத்து சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஓகே, இப்ப நம்ம முழுமையா ஹோமியோபதிக்குள்ள போயிடுவோம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு என்னென்ன அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நீங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் ஹோமியோபதி பத்தியான ஒரு புரிதல் உங்களுக்கு ஆழமா இருக்கும். இப்போ நீங்களே உங்க ஒரு ஒரு ஹோமியோபதியா நீங்க வந்து உங்களை கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஒரு ஹோமியோபதியருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நோய் பற்றியான அறிவு. அதுவும் என்ன, நோயில எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நோயில எதை சரி பண்ணிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறது தான் நோயை பற்றியான அறிவு. இப்ப ஒரு நோயாளி வர்றாங்க, அவங்களுக்கு சளி, காய்ச்சல், காது வலி, தலைவலி, பல்லு வலி அப்படின்னு வயிற்று வலி, சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நிறைய நோயோட வருவாங்க. அப்போ நம்ம அந்த நோயில நம்ம எதை தெரிஞ்சிருக்கணும், மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். நோயில நம்ம எதை தெரிஞ்சிருக்கணும், நோயில எதை சரி பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். நோயில எதை சரி பண்ணிக்கணும்?
கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லணுமா இல்லனா சாட்ல போடணுமா? கொஸ்டின் ஒரு ரைஸ் சொல்லுங்க. ஐயா கொஸ்டின் அதாவது நோயில எதை சரி பண்ணணும், நோயில எதை சரி பண்ணிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறது தான் நோயை பற்றியான நாலேஜ் அப்படிங்கிறத டாக்டர் ஹானிமன் சொல்றாரு. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, நோயில எதை நாம சரி பண்ணணும்? இந்த நோயோட அறிகுறியை முன்னாடி சரி பண்ணணும். ம். அப்புறம் உடம்பு அந்த நோயால உடம்பு எவ்வளவு பாதிப்புல இருக்கோ அதை சரி பண்ணணும். நான் இத 2-3 வகுப்புக்கு முன்னாடி நடத்திருக்கேன். அதனால நீங்க கரெக்டா சொல்லுங்க. மனதையும் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். நோயால வந்த மன பாதிப்பு. ஓகே, எக்ஸாக்டா சொல்லுங்க. எக்ஸாக்டா என்ன வார்த்தையில சொல்லுங்க? சொல்லுங்க ஐயா. மூளையினால மூளையில பதிவாக்குது மனம், அந்த மூளையினால சரி பண்ணணும். ஓகே, நீங்க எல்லாத்துக்கும் அதான் காரணம். இப்பதான் நீங்க சொன்னீங்க. நீங்க சாரம் சொல்றப்ப சொன்னீங்க, இப்ப சொல்ல மாட்டீங்க. ஐயா தனித்தன்மை. யார் சொன்னது? சுகஸ்ரீ மணிகண்டன் ஐயா. வெரி குட். அப்போ நம்ம நோயில எதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா நோயாளியுடைய தனித்தன்மை, அதை தான் நம்ம சரி பண்ணணும். அவருக்கு சளி இருக்கா, இருமல் இருக்கா, காய்ச்சல் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, கிட்னி ஃபெயிலியர் இருக்கா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதுல அவரை சரி பண்ண வேண்டியது நோயாளியுடைய தனித்தன்மை. அதுதான் நோயை பற்றியான அறிவு. அப்போ ஒரு மருத்துவர், ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு நோயை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் அப்படின்னா அது என்னன்னா அந்த நோயாளியுடைய தனித்தன்மை பற்றிய அறிவு தான். அந்த நோயாளியுடைய தனித்தன்மை அறிந்திருப்பதே நோயை பற்றிய அறிவு. இது ரொம்ப முக்கியம். நோயிங் த பேஷண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. அப்போ நோயாளியுடைய தனித்தன்மை தான் நோயை பற்றியான அறிவு. இது ஒவ்வொரு ஹோமியோபதி மருத்துவருக்கும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். மருத்துவர் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் நோயாளியுடைய தனித்தன்மை அவர் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது, மருந்துல எது சரி பண்ணுதுன்னு அவர் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மருந்தை பற்றிய அறிவு. மருந்துல எது சரி பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். மருந்துல எது சரி பண்ணுது? மருந்துல எது சரி பண்ணுது சொல்லுங்க. சிவஸ்ரீமா அன்மியூட் பண்ணி விடுங்க அவங்கள. சரிங்க ஐயா, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. இந்த அன்மியூட் ஆப்ஷன் எடுத்து விட்டுருவாங்க ஐயா, அப்புறம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுவாங்க தான். எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுங்க. அவங்க நீங்க அவேரா இருங்க கிளாஸ்ல, அவ்வளவுதான். நீங்களே மியூட் பண்ணிக்கணும், அன்மியூட் பண்ணிக்கணும். வாழ்க்கை வளமுடன் ஐயா. மருந்தோட தனித்தன்மை தாங்க ஐயா. மருந்துடைய தனித்தன்மை யாருமா சொன்னது? நல்லது, குட். அதாவது மருந்துல எது சரி பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது தான் மருந்தை பற்றியான நாலேஜ். அப்போ மருந்துல எது சரி பண்ணுதுன்னா மருந்துக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை தான் அது சரி பண்றதுக்கான குவாலிட்டி. அப்போ இது ரெண்டாவது விஷயம். ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னன்னா மருந்தை பற்றியான நாலேஜ் என்பது அந்த மருந்துக்குன்னு ஒரு கேரக்டர், அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சிருக்கிறது தான் மருந்துடைய அறிவு, மருந்தை பற்றி ஆன அறிவு. நோயிங் த ரெமிடி இண்டிவிஜுவாலிட்டி, அந்த மருந்தை பற்றியான அறிவு. ஓகே, மூணாவது அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இப்ப ஒரு நோயாளிய பார்த்துட்டாரு, அந்த நோயாளிக்கான தனித்தன்மையை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த நோயாளியோடைய தனித்தன்மைய மருந்துடைய தனித்தன்மையோடு பொருத்த அவர் தெரிஞ்சிருக்கும். இப்ப நோயாளியோடைய தனித்தன்மை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அப்ப என்ன பண்ணாதான் இதே மாதிரியான தனித்தன்மை யாருக்கிட்ட எந்த மருந்துல இருக்கு நம்ம பார்க்கணும். அதே அந்த மருந்தோட இவர் பொருத்துனா அவருடைய வேலை ஓவர். ஹோமியோபதி டாக்டரோட வேலை இதுலயே முடிஞ்சது. இதுதான் மிகப்பெரிய டாஸ்க். மொத்த ஹோமியோபதியும் இந்த மூணாவது பாயிண்ட்ல தான் இருக்கு. என்னன்னா ஒரு நோயாளிக்கு அவர் என்ன நோய் வேணா இருக்கட்டும், அவருக்கு கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட்ல ஃபெயிலியர், எய்ட்ஸ், வாட் எவர் டிசீஸ், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை கண்டுபிடிச்சிங்க. ஓகே, கண்டுபிடிச்ச இண்டிவிஜுவாலிட்டிய மருந்தோட இண்டிவிஜுவாலிட்டியோட மேட்ச் பண்ணும். அதோட உங்க வேலை முடிஞ்சு. மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கியூர் அது தன்னால நடக்க ஆரம்பிச்சு, குணமாக்கல் தன்னால நடக்க ஆரம்பிச்சு. ஆனா இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை.
எப்படி மேட்ச் பண்றது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது நோயாளியோட தனித்துவத்தையும் மருந்தோட தனித்துவத்தையும் மேட்ச் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனா இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சுது, அந்த நோயாளி நலமாக ஆரம்பிச்சு. இந்த 3வது விஷயம் ரொம்ப முக்கியமா அந்த மருத்துவருக்கு தெரிஞ்சிடும். 4வது, ஒரு மருந்தை எப்படி தயாரிக்கிறாங்க, ஒரு ஹோமியோபதி மருந்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கட்டாயம் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஹோமியோபதியருக்கும் ஒரு மருந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஹோமியோபதி மருந்து தயாரிக்கிறதுலயே 3 இருக்கு. ஒரு மருந்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது, அதை வீரியப்படுத்துறது, தயாரிக்கிறது, அப்புறம் அதை ஆரோக்கியமான மனிதருக்கு கொடுத்து அதை ப்ரூவ் பண்றது. இதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு மருந்து இந்த ஏன் ஒவ்வொரு மருத்துவரும் இதை ஹானிமன் சொல்லுவாரு, ஒவ்வொரு மருத்துவருமே மருந்தை தயாரிக்கிற அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். 4வது அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, மருந்தை தயாரிக்க அவர் தெரிஞ்சிருக்கணும், அதை வீரியப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அந்த வீரியப்படுத்த மருந்தை ஆரோக்கியமான மனிதருக்கு கொடுத்து அதை நிரூபணம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிரூபணம் அப்படிங்கிறது, ஒரு ஆரோக்கியமான நபருக்கு அந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அவருக்கு நோய்க்குறிகள் உருவாகும். அந்த நோய்க்குறிகளை நம்ம தொகுத்து அந்த மருந்துக்கான தனித்தன்மை, அதுதான் அந்த தனித்தன்மையை நம்ம தொகுக்கணும். அதுக்கு பேர் தான் நிரூபணம்னு பேர். அதை செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுல அந்த நிரூபணம் பற்றியான அறிவு அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு ஹோமியோபதி மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதை வீரியப்படுத்துறாங்க, அதை நிரூபணம் பண்றாங்க அப்படிங்க தெரிஞ்சிருக்கிறது பேர் தான் மருந்தை பற்றியான, அந்த மருந்து தயாரிப்பதற்கான அறிவு. அதையும் அவரு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது, இந்த மருந்து வீரியப்படுத்தல உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பொதுவா 3 பொட்டன்சி, அதுல 3 விதமான வீரியப்படுத்தல் இருக்கு. ஒன்னு சென்டிசிமல், இன்னொன்னு டெசிமல், இன்னொன்னு 50 மில்லிசிமல் அப்படின்னு இருக்கு. சென்டிசிமில்னா சத வீரியம், அதாவது 100ல் 1 பங்கு. டெசிமில்னா 10ல் 1 பங்கு. 50 மில்லிசிமல்ங்கிறது அது 50,000ல் 1 பங்கு. அது 0/1 அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பொதுவா பயன்படுத்துறது சென்டிசிமல் பொட்டன்சி. அதை நம்ம மருந்துகள் 30C அப்படிங்கிறது ஆப்டிமமான பொட்டன்சி. அந்த பொட்டன்சியில தான் நிரூபணங்கள் நடக்குது. அதனால இது பொதுவான ஒரு பொட்டன்சியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு நாளைக்கு மருந்தெல்லாம், சில மருந்துகள்லாம் பத்தி நீங்க படிக்க போறீங்க. அதை ஒருவேளை நீங்க அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா கூட அதை 30C அப்படிங்கிற பொட்டன்சியில வாங்கி பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ மருந்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு வந்த பிறகு, இப்ப இந்த மருந்தை அந்த நோயாளியோடைய தனித்தன்மை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதற்கு சரியான மருந்துடைய தனித்தன்மை கண்டுபிடிச்சா அந்த மருந்தை எடுத்துச்சு. இப்ப இந்த மருந்தை கொடுக்கணும் நோயாளிக்கு. அப்போ நோயாளிக்கு என்ன வீரியத்துல கொடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தெரிஞ்சிருக்கும். ஒரு மருந்தை என்ன வீரியத்துல கொடுக்கிறது அப்படிங்கிறது, இந்த நோயாளிக்கு எந்த வீரியத்துல கொடுக்கிறது, அப்புறம் அந்த மருந்தை எப்ப திருப்பி கொடுக்கறது, அந்த திருப்பி கொடுக்கிற மருந்தை எப்ப நிறுத்துறது. ஓகே, இப்ப இந்த நோயாளி நலமாயிட்டாருன்னா இந்த மருந்தை நிறுத்தவும் தெரியும். கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. எப்ப அந்த மருந்தை நிறுத்துறது அப்படிங்கிறதையும் அவர் தெரியும். அந்த இப்ப கொடுக்கிற மருந்தோட வீரியத்தை எப்ப உயர்த்தலாம், எப்ப குறைக்கலாம், எப்ப அந்த வீரியத்தை தாழ்த்தலாம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் செலக்ஷன் ஆஃப் பொட்டன்சி அண்ட் ரெபிடேஷன் ஆஃப் த டோசஸ். இதை பற்றியான அறிவும் ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு இருக்கணும். ஒவ்வொரு மருந்தை அந்த நோயாளிக்கு கொடுக்கறப்ப என்ன வீரியத்துல கொடுக்கறது, அப்போ எவ்வளவு அளவு கொடுக்கறது, எத்தனை தடவை கொடுக்கறது, அந்த மருந்தை எப்ப அதோட வீரியத்தை அதிகப்படுத்துறது, எப்ப அந்த வீரியத்தை குறைக்கிறது, எப்ப அந்த மருந்தை நிறுத்துறது, இது எல்லாமே ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தெரிந்திருக்க வேண்டும். இது ஹோமியோபதி மருத்துவருக்கான அடிப்படை அறிவு. அப்புறம் ஓகே, இப்படி எல்லாமே அந்த நோயாளிக்கு கொடுத்தாச்சு. நோயாளிக்கு இந்த மருந்தை எல்லாம் கொடுத்துட்டோம். அப்பவும் நோய் சரியாக மாட்டேங்குது. இப்போ சரியான மருந்து தேர்வு பண்ணி அந்த நோயாளிக்கு கொடுத்தும் அவருக்கு அந்த நோய் நீங்க மாட்டேங்குது. அதாவது குறையுது, மறுபடியும் வருது. அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? இப்போ இவர் துயரத்துக்கு அவரை சுற்றி ஏதோ ஒரு காரணம் இருக்கு,
அப்போ அதை நம்ம நீக்க தெரிஞ்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பெண் வராங்க, அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மருந்து கொடுக்குறோம், அது கம்மியாகுது. ஆனால் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதிகமாகுது சார். நீங்கள் மருந்து கொடுக்குறவர்களும் நல்லா இருக்கு, மறுபடியும் அதிகமாகுது சார் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி நடக்குது. என்னடா அது, வீரியத்தை உயர்த்தி கொடுக்குறீங்க, மறுபடியும் தாழ்த்தி கொடுக்குறீங்க, மறுபடியும் அடிக்கடி கொடுத்து பார்க்குறீங்க, ஏன்னா எப்பவும் பார்த்தாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, சரிங்க என்னம்மா உனக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? சார் எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க சார். அவங்க அவங்க திட்டுறது எனக்கு வந்து கோபம் சட்டுன்னு வந்துடுது. எவ்வளோதான் மனசை கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் சரியாக மாட்டேங்குது சார் அப்படின்னா, அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஆமா, அப்போ என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இந்த இந்த சூழல்ல இருந்து மாறி இருங்க. எப்படியாவது ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ மாமியார்ட்ட வந்து சமயத்தில் போக முடியாதுன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்தை வந்து மாற்றி வேணா சொல்லுவோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தொல்லையா இருக்குன்னா, அட்லீஸ்ட் அந்த இடத்த மாற்றி பாருங்க. தொழில்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த டேபிளை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு பாருங்க. இப்படி அது மாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த காரணங்கள் என்னவா இருக்கோ அந்த காரணங்களை அறிஞ்சு அந்த காரணங்களை நீக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகும், இந்த நோய் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு டாக்டரோட வேலை மருந்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்க நோய் குணமாகாம இருக்க சுற்றி சுற்றி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரணங்களையும் களைவதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஹோமியோபதிகிட்ட டாக்டர் ஹானிமன் சொல்றாரு. ஓகே, இவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, இது எல்லாமே அவரு மூணாவது மணிமொழியில அவரு விளக்கி சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா பார்த்தா நோயில எதை நலப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நோயை பற்றிய அறிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு. அடுத்தது மருந்தை பற்றிய அறிவு அப்படிங்கிறது மருந்துடைய தனித்துவம், அதாவது மருந்துல எது சரி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது 2. அதுக்கு அடுத்தது மருந்தை மேட்ச் பண்ண தெரியணும். அதாவது நோயாளியோடைய தனித்துவத்தையும் மருந்துடைய தனித்துவத்தையும் அவரு மேட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது 3வது. 4வது மருந்தை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மருந்தை எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வீரியப்படுத்துறாங்க, எப்படி நிரூபணம் பண்றாங்க, இது எல்லாமே தான் நாலேஜ் ஆஃப் த மெடிசன் ப்ரிப்பரேஷன். இது எல்லாத்தையுமே ஒரு மருத்துவர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நாலேஜ் ஆஃப் த ப்ராப்பர் டோஸ். அது என்ன வீரியத்துல கொடுக்கறது, எத்தனை தடவை கொடுக்கறது, அப்புறம் எத்தனை நாளைக்கு கொடுக்கறது, எப்ப அதை நிறுத்துறது, எப்ப ரிப்பீட் பண்றது, எப்ப அதோட வீரியத்தை உயர்த்துறது, எப்ப வீரியத்தை நம்ம தாழ்த்துறது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நாலேஜ் ஆஃப் ப்ராப்பர் டோஸ், நாலேஜ் ஆஃப் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த டோஸ். இது எல்லாமே அந்த ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாமே கொடுத்தும் அந்த நோய் வந்து சரியாக மாட்டேங்குது, அப்ப சரியாகிறதுல ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையை கண்டுபிடிச்சு அந்த தடையை நீக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த நோயாளி முழுமையா நோயிலிருந்து வெளியேறுவார். அப்பதான் நீங்க பகுத்தறிவோடும் அறம் சார்ந்தும் அந்த நோயாளியை சரி பண்ணக்கூடிய தகுதியை பெறுவீர்கள். அப்போ ஒரு உண்மையான மருத்துவக்கலை முறையே பயின்ற ஒரு மருத்துவர் என்னென்ன தெரிஞ்சிருக்கும்னா, நோயில் நலப்படுத்தப்பட வேண்டியது எது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அது நோயின் தனித்துவமான அறிகுறிகள், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். மருந்துல நலமாக்குவது அப்படிங்கிறது மருந்துடைய தனித்துவம். அப்புறம் சரியான அந்த மருந்து தயாரிப்பு தெரிஞ்சிருக்கணும், சரியான மருந்து தேர்வு தெரிஞ்சிருக்கணும், சரியான மருந்து அளவு தெரிஞ்சிருக்கணும், எப்போ மறுபடியும் மருந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், நலமாக்கலை எதெல்லாம் தடுக்குது, அதை எப்படி நம்ம அகற்றுறது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்படி எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒரு அறம் சார்ந்த புத்திசாலியான மருத்துவ கலையை உண்மையாக சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவராக ஆவீர்கள். இதோட அவர் நிறுத்தல. இது 3வது மணிமொழியில அவர் சொல்றது. இந்த 3வது மணிமொழி அப்படிங்கிறது ஆர்கன் ஆஃப் மெடிசன், அதாவது ஹோமியோபதியின் மருத்துவ தத்துவம். இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மணிமொழி. ஏன்னா இது இந்த நோயில எதை சரி பண்றது, மருந்துல எதை சரி பண்றது, மருந்துல எது சரி பண்ணுது அப்படிங்கிற இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த 3வது மணிமொழி ஒன்னே போதும் இந்த ஹோமியோபதி மருத்துவம் எவ்வளவு உயர்வானது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3வது மணிமொழி தான் கிட்டத்தட்ட நம்ம 4 கிளாஸ் எடுத்துருக்கோம். அவ்வளவு முக்கியமான மணிமொழி. ஓகே, அப்புறம் 4வது மணிமொழியா ஒண்ணு சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, இஸ் லைக்
வைஸ் எ பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இஃப் ஹி நோஸ் த திங்ஸ் தட் டீரேஞ்ச் ஹெல்த் அண்ட் காஸ் டிசீஸ் அண்ட் ஹவு டு ரிமூவ் தம் ஃப்ரம் பர்சன்ஸ் இன் ஹெல்த். இப்போ நீங்க 3வது மணிப்படி ஒரு நோயாளிய தனித்துவத்தை கண்டுபிடிச்சு அதை மருந்தோட தனித்துவத்தோட பொருத்தி சரியான ஹோமியோபதி மருந்தை சரியான வீரியத்துல கொடுத்து நோயாளிய நலமாக்குறீங்க. அவர் சுத்தி இருக்கிற நோய்க்கான தடைகளை நீக்கிட்டீங்க. இப்ப நோயாளி நலமாயிட்டார், நீங்க மருந்து கொடுத்து நலமாயிட்டார். அதோட உங்க கடமை முடியலங்கிற என்ன சொல்றாரு, அந்த அந்த நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப வந்து ஒரு ஒரு நோயாளி நலமாயிட்டாரு, நலமானதுக்கு அப்புறம் எப்படி நலத்தை பாதுகாக்க இவர் சொல்றாரு. இப்ப அவருக்கு மறுபடியும் நோய் வரக்கூடிய சூழல் உருவாகும். அந்த சூழல்கள்ல நம்ம இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நோய் வந்துருங்க. இப்ப நீங்க இந்த தடுப்பூசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையெல்லாம் வந்து இப்போ நம்ம நோயாளிகள்லாம் வர்றப்ப சொல்லுங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஊசி போட்டுக்காதீங்க, தடுப்பூசி போட்டா அது பல ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு உங்களை சரி பண்ணியிருக்கேன், இப்ப நீங்க இதை போட்டீங்கன்னா அப்படியே ஒரு கவுண்டமணி பாட்டில் சொல்ற மாதிரி 10 வருஷம் பேக்ல போயிடுவீங்க. இது மறுபடியும் என்னன்னா பழைய நோய்கள் எல்லா நோய்களையும் கூட்டிட்டு வந்துடும். அதனால தயவு செஞ்சு அதை போட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது. இப்போ அவங்க வேற ஏதாவது அந்த நோய்க்கான சூழல்ல என்டர் ஆகிறப்ப நீங்க இல்ல இப்படிலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதை எனக்கு பாடம் கற்பித்த பியர்லி சொல்லுவாரு. இப்போ ப்ரிசர்வர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா அவங்க நலமாயிட்டாங்க, ஒருத்தர் வறுமையில இருக்காரு, அவருக்கான நோய்க்கான காரணமே வறுமை அப்படின்னா அந்த வறுமையை ஒழிக்கவும் நீ போராடணுங்கிற. அப்போ ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு புரட்சிக்காரனாகவும் இருக்கணுங்கிறது. அப்போ அவருக்கு நோய் உருவாகிறதுக்கான சூழலை எதிர்த்து நீங்க போராடி அந்த அந்த சூழலுக்குள்ள அந்த நோய்க்கான சூழலுக்குள்ள போய் சிக்கிராம இருக்க நீங்க போராடி அவரை பாதுகாக்கணுங்கிறது. அதே மாதிரி டயட்டு, அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், அவருக்கு சத்தே இல்லாத உணவுகளை ஒருத்தர் சாப்பிட்றாரு, அப்போ அவருக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அவரு சத்துணவான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவருக்கு நீங்க தொடர்ச்சியா இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நீங்க முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எந்த எந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய ஆரோக்கிய நிலைமையை பாதிக்குது அல்லது நோயை என்னென்ன காரணங்கள் எல்லாம் நோயை உருவாக்குதோ அதையெல்லாம் பார்த்து நீங்க அதை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் நீங்க பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த்ங்கிறார். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரிசர்வர்ங்கிற ஒரு பாதுகாவலர், ஆரோக்கியத்தின் பாதுகாவலர் ஆவீர்கள். அப்படி ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கிறப்ப உங்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். நீங்க ஆரோக்கியத்தை தொடர்ச்சியா பாதுகாக்கிறதுங்கிறது மருத்துவரோட வேலைகள்ல ஒண்ணு. இதை பத்தி சொல்றப்ப சீன நாட்டுல வந்து ஃபேர்வுட் டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்டர்ஸ் இருந்தாங்க. அதாவது வெறுங்கால் மருத்துவர்கள் அப்படின்னு அது மாவோ சீன நாட்டை உருவாக்கி இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த வெறுங்கால் மருத்துவர்களுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மருத்துவர் அப்படி அவங்கள விட்டுருவார். இப்ப இது ரொம்ப நல்ல முறையா இருக்கும், நீங்க கூட யோசிச்சு பாருங்க. அந்த மருத்துவருக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இப்ப அங்க ஒரு 100 குடும்பங்கள் அவருக்கு விட்டுருப்பாங்க. இந்த 100 குடும்பங்களும் அவருக்கு மாதம் அவருடைய குடும்ப தேவைக்கான பணத்தை கொடுத்துடணும். ஏன்னா இப்போ ஒரு மருத்துவருக்கான ஆதாயம் வருமானம் அந்த மருத்துவருக்கு அந்த 100 குடும்பங்களும் மாசம் எவ்வளவுன்னு பணம் கொடுத்துரும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவர் வந்து இவங்களுடைய நோய் நிலைமைகள்ல வைத்தியம் பார்த்து சரி பண்ணணும். ஆனா இந்த 100 குடும்பங்கள்ல எந்த குடும்பத்திலேயாவது யாருக்காவது நோய் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த மாசம் இவருக்கு ஃபீஸ் தர மாட்டாங்க. ஆனா நல்லா இருக்கிறப்ப எல்லாம் டாக்டருக்கு ஃபீஸ் தரணும். இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த வீட்டுல யாருக்காவது, இப்ப நான் எங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த மாசம் நாங்க டாக்டருக்கு ஃபீஸ் தர மாட்டோம். அப்ப அந்த டாக்டரோட நோக்கம் என்னவா இருக்கும், எங்களுடைய வீட்டுல யாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு இவர் ரொம்ப மெனக்கிடுவார். வந்து பாப்பாரு, என்ன ஒழுங்கா சாப்பிட்டீங்களா, இல்ல நேரத்துக்கு எல்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களா, நல்லா உடல் உழைப்பு இருக்கா, நல்லா தூங்குறீங்களா, மனசு ஆரோக்கியமா இருக்கா, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அந்த 100 குடும்பங்களையும்
அவங்க ஆரோக்கியத்தை பேணுறது இவரோட வேலை. ஏன்னா அவங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தால் தான் இவருக்கு தேவையான அந்த ஃபீஸ் வரும், இல்லாட்டி வராது. இது வந்து அங்க உருவாக்குன ஒரு சிஸ்டமா சொல்லுவாங்க. இது ரொம்ப உண்மையிலேயே அருமையான சிஸ்டம். இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டிலையும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் மருத்துவ கலாச்சாரமே இல்லாம ஒரு ஆரோக்கியமான சமூகம் நம்ம நாட்டிலையும் உருவாயிருக்கு. அப்படி அதுதான் பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ட்டு டாக்டர் கானிமன் சொல்றாரு. அப்போ இந்த பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த்தாவும் ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது 4வது மணிமொழி. அடுத்து 5வது மணிமொழி இன்னைக்கு பார்த்தோம். 5வது மணிமொழியில என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு வரக்கூடிய இப்ப நீங்க உங்க மருத்துவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. நோய்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மருந்துனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, என்ன விகிதத்துல கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி மருந்து கொடுக்கவும் சரியாகலன்னா அது என்னென்ன சுற்றுப்புற காரணிகள் இருக்கும், அந்த கலைகளை அவர் நீக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நோயாளியை இவர் அணுகிறாரு. அணுகிறப்ப அவரு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, திடீர்னு வரக்கூடிய நோய்கள், இப்ப திடீர்னு சளி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அப்படி வருது அப்படின்னா அதுல அவருக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இது வந்திருக்காரு. அப்ப திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல இது எந்த காரணத்தால வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறதான் இந்த 5வது மணிமொழியில அவர் சொல்றாரு. திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல அதை என்ன ட்ரிகர் ஃபேக்டர், எக்ஸைட்டிங் காஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு பேரு தூண்டுகின்ற காரணம், நோயை தூண்டுகின்ற ஒரு காரணம். அதே மாதிரி நாட்பட்ட நோய்கள்ல அடிப்படை காரணங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. நாட்பட்ட நோய்கள்னா சில இப்ப நோய்கள்லாம் இருக்கு. இப்ப சொரியாசிஸ், நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது, தொந்தரவு ஒன்றும் செய்யாது. ஆனா ரொம்ப வருஷமா இருக்கும். அப்போ ரொம்ப வருஷமா இருக்குன்னா அதுக்கூட அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். திடீர்னு வரக்கூடிய நோய், இப்ப சளி காய்ச்சல்லாம் வந்து சளி என்ன ஆகுதுன்னு, சார் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன், சளி பிடிச்சிருச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மழையில நனைஞ்சேன், வேர்க்கிறப்ப குளிச்சேன், இப்படி உங்க காரணம் சொல்லுவோம். அப்போ அந்த காரணங்களை எல்லாம் நம்ம கரெக்டா தொகுத்து அதுக்கான மருந்து கொடுத்தாலே அந்த திடீர்னு வரக்கூடிய நோய்களை நம்ம அகற்றிடலாம். ஆனா ஒரு நாட்பட்ட நோய்கள் இருக்கு, அவங்களுக்கான அந்த பிசிஓடி, தைராய்டு சார்ந்த தொந்தரவுகள், இந்த ஹார்மோன் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், இது மாதிரி இருக்கிறதுக்குலாம் அப்போக்கி ஒன்றும் தெரியாது. இதான் இப்ப சடனா ஒரு காரணங்கள் அட்டாக் ஆயிருக்கு. அப்போ அவருக்கு நாட்பட்ட காரணங்கள் இருந்தது. அப்போ அதையெல்லாம் வந்து ஒரு மயாசம் அப்படிங்கிறாரு. அதை நம்ம பின்னாடி படிப்போம். மயாசம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். அதையெல்லாம் அதுவும் ஒரு காரணமா இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதே கணக்குல வச்சு மருந்து கொடுக்கணுங்கிறாரு. இப்போ அடிப்படை காரணங்கள், இப்போ ஒரு நோயாளிக்கான அவருடைய தனித்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நோயாளிய கிட்டத்தட்ட ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்றதுங்கிறது லெபார்டரியில பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எம்ஆர்ஐ, இசிஜி, ஸ்கேன் இப்படி எடுக்கிறது இல்லை. அவரை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய உடல் வாகு எப்படி இருக்கு, அவருடைய உடல், அவர் நெட்டையா, குட்டையா, குண்டா, ஒல்லியா, இதெல்லாம் பார்க்க பாருங்க, அது உடல் வாகு. அப்புறம் அவருடைய இப்போ ஒரு தனித்தன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இவர் சொல்றாரு பாத்தீங்களா, இதை வச்சுதான் அவருடைய தனித்தன்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அவருடைய நடத்தை, அவருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத நம்ம வச்சு அவருடைய அடிப்படை, அவர் நோய் வந்ததுக்கான அடிப்படை காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அடிப்படை காரணங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தனித்துவத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த தனித்துவம் எதனால பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியும். என்ன காரணத்தால பாதிக்கப்பட்டிருக்கு, சிலர் சொல்ல மாட்டாங்க என்ன காரணத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஆய்வுல இதையெல்லாம் நம்ம கவனிக்கணுங்கிறத ஹானிமன் இந்த இடத்துல விளக்குறாரு. என்னன்னா அவருடைய உடல் வாக்கு, அவருடைய கேரக்டர், அவருடைய அறிவுத்திறன், அவர் எப்படி, அவர் ரொம்ப வெகுளியா, அவருடைய அறிவு எப்படி, இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பத்தி பின்னாடி விளக்கி சொல்லுவோம். அப்புறம் அவருடைய தொழில், அவர் என்ன வேலை பார்க்குறது, அவருடைய அந்த வேலை பார்க்கும் சூழலுக்கு அந்த மாதிரி கூட நோய் வரும். இதையும் நம்ம பார்ப்போம். இதை நம்ம ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆனா மேலை மருத்துவர்கள் வந்து என்ன தொழில் பண்றீங்கன்னு முன்னாடி கேட்பாங்க. எதுக்குன்னா இவரு
இந்த வைத்தியம் செய்வாரா, அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காரா அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. ஆனா நம்ம கேட்கறது என்ன காரணத்தால நோய் வந்திருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். அப்புறம் அவருடைய வாழும் விதம், அவர் என்ன சூழல்ல வாழ்றாரு, அவர் வந்து சாக்கடை ஓரங்கள்ல, அதாவது கெட்டு போன நீர் பக்கம் இருக்கிறாரா, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரா, இல்ல எப்படி அவரோட சூழல் என்ன, அவரை சுத்தி எப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்க, அது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய ஹேபிட் என்ன இருக்கு, அவர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா, இல்ல அவர் குடிப்பழக்கம் உள்ளவரா, இது மாதிரி இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் கஞ்சா அப்படின்னு இப்படி நிறைய இதெல்லாம் இருக்கு, பேட் ஹேபிட்ஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதெல்லாம் இப்ப அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்புறம் அவருடைய சமூக குடும்ப உறவுகள் பத்தி நம்ம கேட்கணும். ஒரு மனிதனோட தனித்துவம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சமூக குடும்ப உறவுகள் கேட்கணும். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தனி குடித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 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 ரிலேஷன்ஸோட அவங்களுடைய இது கட்டா இருக்குன்னு அர்த்தம். அவங்க எப்படி பழகுறாங்க, அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்டட் பர்சனா, எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே அவருடைய தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. அப்புறம் அவங்க வயசு, அதற்கப்புறம் அவங்களுடைய பாலுணர்வு செயல்பாடு, அவங்களுடைய செக்ஸுவல் ஆக்டிவிட்டியுமே அவருடைய தனித்துவத்துக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்போ அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா தான் அவருடைய தனித்துவத்தை நம்மால கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹோமியோபதி டாக்டர் போறப்ப அவரு போன உடனே சளி சார், இருமல் சார், சுகர் சார் அப்படின்னா அவர் மருந்து கொடுத்துட மாட்டார். அவரு இவ்வளவு விஷயங்களையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் அவர் மருந்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய தனித்துவத்தை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள். அப்ப இதை எல்லாத்தையும் நம்ம அவரு கேட்டுதான் ஆகணும். அப்போ ஒவ்வொரு நோயிலையும் திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல நம்ம தூண்டு காரணங்களை நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல நாட்பட்ட நோய்கள்ல அடிப்படை காரணங்கள்ல நம்ம பார்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு அவரை கேஸ் டேக்கிங் அப்படின்னு ஒண்ணு எடுக்கணும். அதாவது அவரை துயரத நோயாளியை ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கணக்குல வச்சுக்கணும்னா அவருடைய உடல்வாகு, அவருடைய கேரக்டர், அவருடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய ஒர்க்கு, அவருடைய லைஃப் சுச்சுவேஷன், எந்த மாதிரியான சூழல்ல வாழ்றாங்க, அவருடைய பழக்க வழக்கம் ஹேபிட், அவருடைய ரிலேஷன்ஷிப், அதாவது சோசியல் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் அவருடைய ஏஜ், அப்புறம் அவருடைய செக்ஸுவல் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே கணக்குல வச்சுக்கிட்டு தான் அவருடைய தனித்துவத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவர் தனித்துவத்தை கண்டுபிடிச்சா அவருக்கு எதனால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கும். இது எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். பேராசெல்ஸ் அப்படிங்கிறவரு இந்த காரணம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இடைச்சர்களுக்காக சொல்றேன். பேராசெல்ஸ் வந்து சொல்றாரு, நம்ம ஒரு நோயாளிக்கு நோய் வருவதற்கு 5 காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த காரணங்கள்ல அவர் முக்கியமா சொல்றது வானியல் காரணம்னு ஒண்ணு சொல்றாரு. வானியல்ங்கிறது நம்ம பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய இதெல்லாம், அதாவது நம்ம வந்து ஜாதக ரீதியா அப்படி சொல்ல வரல. நம்ம வானத்துல சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இந்த மாதிரியான இது எல்லாமே நம்மளை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும். இது இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலங்கள்ல அதீத வெயில்ல சன்ஸ்ட்ரோக் வருது. இப்போ ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் காலகட்டங்கள்ல 40 பேர் இறப்பு, 50 பேர் இறப்பும் சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. அப்போ அந்த சன்ஸ்ட்ரோக்குங்கிறதும் நோய் வர்றதுக்கான அவர் ஆரோக்கியமான மனிதராக இருந்தாலும் வெயில்ல ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தாருன்னா அவர் உடம்புல இருக்க நீர்ச்சத்தெல்லாம் வத்தி போய் இறக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ சன்ஸ்ட்ரோக் அது வானியல் காரணிகள். அதே மாதிரி சில பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அமாவாசை டயத்துல அவங்க ரொம்ப அந்த ஒரு மாதிரி பித்து பிடித்த மாதிரி இருப்பாங்க, அது ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அமாவாசை பௌர்ணமி டயத்துல அவங்க ரொம்ப கொந்தளிப்பா இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சிலருக்குலாம் அரிப்பு வந்து பௌர்ணமி டயத்துல அதிகமா இருக்கு, இல்ல பௌர்ணமி டயத்துல கம்மியா இருக்கு, அமாவாசை டயத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே வானியல் காரணிகள் அப்படின்னு ஒரு பாராசெல்ஸ் வகுக்கிறார். அவர் வந்து ஒரு 5 காரணிகளை வகுக்கிறார். நோய்க்கான காரணங்கள் 5 அப்படிங்கிறார். 1 வானியல் காரணிகள், 2வது நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் அண்ட் டாக்ஸின், சில விஷம் பொருட்களை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம உடம்புல அது எடுப்போம். அப்படி எடுக்கிறப்ப அது நம்முடைய உடல் உறுப்புகளை கட்டாயம் பாதிக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி இப்போ வேணும்னே விஷம் சாப்பிட்றதும் இருக்கு, நம்ம தெரியாம உடம்புல விஷம் ஏறுறதும் இருக்கு.
அதெல்லாம் இப்போ சில மருந்துகள்ல விஷ பொருட்களும் கலந்தும் வருது. அப்ப அது மாதிரி எடுக்கிறதும் நோய்க்கான ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அப்போ உடல் உறுப்புகளை அதீதமாக பயன்படுத்துறது. இப்போ விறகு வெட்டுறவர் ஒரே கைவாக நம்ம தொடர்ச்சியா கையை பயன்படுத்தி என்பதுன்னா அவருக்கு கையில நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தலையில பாரம் சுமந்துட்டே போறவங்க, அதே மாதிரி கால் அதிகமா இப்ப ஜவுளி கடைகள்ல, டீ கடைகள்ல நின்றுகிட்டே வேலை பார்க்கறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் இந்த நரம்பு சுருட்டி நோய்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ அந்த உடல் உறுப்புகளை அதிகமா பயன்படுத்துறது அதுவும் ஒரு நோய் காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு நாள் 2 வகுப்பா விளக்குனேன். சைக்காலஜிக்கல் காசஸையும் பாராசெல் சொல்றாரு. முக்கியமான காரணிங்கிறது மென்டல் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் காசஸ் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இதையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது நோய் வந்து நீங்க உங்க வாழ்க்கை நோக்கப்படி நீங்கள் வாழாமல் அதற்கு எதிர் திசையில் நீங்கள் பயணப்பட்டீர்களே ஆனால் உங்களுக்கு நோய் வரும் அப்படிங்கிறது. இது நீங்க வந்து இந்த கர்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போக தேவையில்லை. சாதாரணமா உங்க உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறதுக்கு எதிராகவே நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னாவே ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு நோக்கம் இல்லாத தாந்தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்றீங்கனாவே உங்களுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறதான் பேராசெல் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பேராசெல்ஸ் இந்த 5 காரணம் சொல்றாரு. திருவள்ளுவர் வந்து 2 காரணம் சொல்றாரு. அவர் வந்து ஒண்ணு உணவு, இன்னொன்னு செயல் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏற்கனவே இது வகுப்புல திருக்குறளை பத்தி மருந்து அதிகாரத்தை பத்தி நடத்துறப்ப நம்ம நடத்திருப்போம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அந்த குறள்ல. அதாவது ஒண்ணு உணவு காரணம். உணவுங்கிறது சுவை, வீரியம், அளவு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 3ம் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும்னு சொல்லியிருப்போம். அடுத்தது செயல். செயல்ல 3 விஷயம் இருக்கு. மனம், மொழி, மெய். அதாவது மனதால் சிந்தித்தல், அடுத்தது உடலால் செயல்படுதல், அடுத்தது வாக்கால் வாயால் அது மொழியால் பேசுதல். இதுலயும் நம்ம கூட குறைச்சி செஞ்சாலும் நோய் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ காரணங்கள் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இது நோய் வராம தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா இப்போ ஒரு மருத்துவரா நீங்க இருந்தீங்கன்னா அப்போ நோயாளி கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னவா இருக்குன்னா அவருக்கு இந்த நோயை ட்ரிகர் பண்ணது, அதாவது எக்ஸைட் பண்ண அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவே அந்த நோய் நாட்பட்ட நோயா இருந்ததுன்னா அவருடைய அடிப்படை காரணங்கள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த நோயாளியை நம்ம நோயில இருந்து நீக்கிடலாம். இப்ப தூண்டு காரணம் அப்படின்னா என்ன? தூண்டக்கூடிய காரணங்கள் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல சில மருந்துகளையும் நான் பெயர் குறிப்பிட்டிருப்பேன். உதாரணத்துக்காகத்தான் சொல்றேன். இதுவே முழுமையான இது கிடையாது, சும்மா உதாரணம். இப்ப மழையில நனைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மழையில நனைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, வயிற்றுப்போக்கு ஆகுது, இருமல் வருது, எதுனாலும் சரி ரெஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மழையில நனைஞ்சிட்டு ஒரு பேஷண்ட் வராங்க, சார் மழையில நனைஞ்சிட்டு சார் அதனால சார் சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல் வந்துச்சு, இருமல் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெஸ்டாக்ஸ்ங்கிற மருந்து போட்டா சரியாயிடும். சரி, ஏன் ரெஸ்டாக்ஸ் சரியாகுது, ஏன் சரிப்படுத்துது, என்ன இவருடைய மலையில நனைஞ்சவருடைய தனித்துவத்துக்கும் ரெஸ்டாக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ரெஸ்டாக்ஸ்ங்கிறது ஒரு செடி, அது ஒரு விஷச்செடி. இந்த ரெஸ்டாக்ஸ்ங்கிற செடி சாதாரணமாவே நம்ம ஊர்ல இந்த காஞ்சொரி செடின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அந்த செடியை மேல தடவி அந்த மேல பட்டுச்சுன்னா அது அரிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ரெஸ்டாக்ஸ் செடி இருக்கு பாத்தீங்களா, இது கிட்ட போனீங்கன்னாவே அரிக்கும். உங்களுக்கு உங்க மேல தடிப்புகள் வரும், அரிப்பு வரும். அந்த அளவுக்கு இதோடைய வைப்ரேஷன், அதாவது இந்த செடியை சுத்தியே வைப்ரேஷன் இருக்கு. அதாவது அந்த செடி கிட்ட போனாலே உங்க மேல உங்க உடம்புல அரிப்பு வர அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷச்செடி அது. இந்த விஷச்செடிக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட விஷத்தன்மை இன்னும் அதிகமாயிடும். மழை பெய்யறப்ப இது கிட்ட போக தேவையில்லை, இதுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்னா கூட உங்க மேல அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ மழை பெஞ்சா இந்த மழையில நனைஞ்சா இந்த செடிக்கு அதோடைய விஷத்தன்மை அதிகமாகுது. அதே ஒரு மனிதனுக்கு மழையில நனைஞ்சா அவனுக்கு தொந்தரவு வருதுங்கிறப்ப 2 பேருடைய அந்த தனித்துவமும் கிட்டத்தட்ட ஒத்து இருக்கிறதுனால இது அதுக்கு மருந்தாகும்.
அப்போ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து ஒவ்வொரு மருந்துகளுக்கும் அப்படி. அப்ப ஆத்துல குளிச்சுட்டு வந்தா எனக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா ஆன்டிமோனியம் குருடம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இப்ப சார் ஏசியில இருக்கா சார், ஃபுல் டைம் என்னோட ஒர்க்கே வந்து ஏசியில இருக்கிறது தான் சார். ஆனா ஏசியில இருந்துட்டு வந்தாலே எனக்கு பிரச்சனை வந்தது சார் அப்படின்னா அதுக்கு டல்கமரா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மருந்தை பத்தி சொல்லியிருப்போம். ஆஹ் இந்தியாவுக்கு முத வந்த மருந்து இந்த டல்கமரா தான். இந்த பாகிஸ்தான், இந்த சீக்கிய அரசருக்கு வந்து இந்த மருந்து தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இப்போ பழம் சாப்பிட்டேன் சார், இந்த ஜூசி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் சார். அது ஆரஞ்சு சாப்பிட்டேன், இப்ப இதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு சளி பிடிச்சிச்சு சார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம். கரும்பு ஜூஸ் சாப்பிட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் சார் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா அதுவும் ஆர்சனிக்கம் ஆல்பம். இந்த ஜூசி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பிட்டேன், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன், இதனாலதான் எனக்கு சளி பிடிச்சிச்சுன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம்ங்கிறது மருந்து. ஐஸ்கிரீம் தூசி பட்டதுனால எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு சொன்னா பல்செட்டில்லா. இந்த 2 மருந்துமே வரும், ஆர்சனிக்கம் பல்செட்டில்லா, அது ரெண்டும். சார் மின்னல் பார்த்ததுக்கு அப்புறம், மின்னல் பார்த்தா கண்ணு பார்வையே போயிருச்சு அப்படின்னா பாஸ்பரஸ் ஒரு மருந்து. இதெல்லாம் காரணத்துக்காக சொல்றேன். மின்னல் பார்த்ததுக்கு அப்புறம் பார்வை போனது எல்லாத்தையும் ஹோமியோபதி மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமானா முடியும். அது பாஸ்பரஸ்ங்கிற மருந்தால முடியும். இப்ப நீங்க கெட்டு போன உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாந்தி பேதி வரும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்கூல்ல வந்து பள்ளி விழுந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்டு எல்லாம் வாந்தி எடுத்தாங்க, பேதி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஆர்சனிக் ஆல்பம் போட்டாலே அந்த வாந்தி பேதி சரியாயிடும். அப்புறம் காய்ச்சின பால் குடிச்சாவே சிலருக்கு வயிற்று போக்கு போகுது, அதனால பிரச்சனை வருதுன்னா அதுக்கு செப்பியாங்கிற மருந்து. அடிபட்டதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எல்லாமே பிரச்சனை, அடிபட்டதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா அதுக்கான மருந்து. என்ன தொந்தரவுனாலும் அது ஆர்னிக்கா. தலையில அடிபட்டதுக்கு அப்புறம்னா நேட்ரம் செல். தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னா தூஜா, சிலிக்கா காசி. தூஜா தான் ரொம்ப முக்கியமான மருந்து. இப்போ இதெல்லாமே தூண்டக்கூடிய காரணங்கள், ஒரு நோயை தூண்டக்கூடிய காரணங்கள். அந்த காரணங்களுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு. இப்படி நீங்க எவ்வளவோ மருத்துவ முறை இருக்கு, ஆனா இப்படி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுதான் ஹோமியோபதியோடைய ஸ்பெஷல். இப்போ நம்ம அந்த காரணங்களை மட்டும் சும்மா அப்படி ஒரு டீச்சரா பார்த்துட்டு போவோம். அப்புறமா நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம விரிவா படிப்போம். தூண்டக்கூடிய காரணங்களே இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்போ சார் மென்சஸ் வந்து அதிகமா போகுது, அதாவது பெரும்பாடு மாதிரி நிறைய மென்சஸ் வெளியேறிச்சு, அதனால உடம்பே ரொம்ப டயர்டாயிருச்சு சார். அதுக்கு சைனா அப்படிங்கிற ஒரு மருந்து, சிங்கோனா அபிஸ்னாலிஸ், அது சைனா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து அடிபட்டு போச்சு, ரத்தம் நிறைய உடம்புல இருந்து பிளட் லாஸ் ஆயிடுச்சு சார், வயிற்றால போச்சு, உடம்புல இருக்க நீரே போயிடுச்சு சார், நீர் சத்தே போயிடுச்சு சார், யூரின் நிறைய போய் உடம்புல இருக்க நீர் சத்தே போயிடுச்சு சார் அப்படின்னாலும் அந்த சைனா அப்படிங்கிற மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து. அப்புறம் கார்போவேஜ்ங்கிறதும் அது நம்ம சைனாங்கிற மட்டும் கார்போவேஜும் அதுக்கு தான் பயன்படும். அப்புறம் நீங்க இப்ப டிராவல்லாம் பண்றீங்க அப்படின்னா வாந்தி வருது, மயக்கம் வருது சார், நான் டிராவலே பண்ண முடியாது சார், டூர் போறாங்க, ஊட்டிலாம் போனோம்னா பஸ்ல போனா வாந்தி வரனே போறதில்லை சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. பெட்ரோலியம் கோக்குலஸ் அப்படிங்கிற மருந்துலாம். நைட்ல கண்ணு முழிச்சேன் சார், இப்போ எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வந்தோம், நைட்டு பூரா கண்ணு முழிச்சிருந்தேன் சார், அடுத்த நாள்ல இருந்து எனக்கு தலைவலி வந்துச்சு சார். அப்போ கோக்குலஸ், நக்ஸ்வாமிக்கா, இதெல்லாம் வந்து நைட்ல கண்ணு முழிச்சதுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான மருந்து. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே சார் யூரினே போகல, அடைச்சிச்சு சார், கெத்திட்டதை வச்சுதான் சார் இது எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சூழலுக்கு காஸ்டிகம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இப்போ சார் காலையில மார்கழியில விடிய கால நேரமே எந்திரிச்சு கோலம் போட்டேன் சார், இந்த வறட்டு பனி இருக்கு பாருங்க, அந்த பனி பட்டு எனக்கு சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, பேரலைட்டிக்கே ஆயிட்டேன் சார். நான் கூட மருந்து அக்கோனைஸ். அப்போ அப்புறம் இன்னொன்னு சார், பயந்த கொலை சார், பயந்துட்டான் சார், சுடுகாட்டு வழியே போனா பயந்துட்டான் சார், அடுத்த நாள்ல இருந்து காய்ச்சல் வந்துருச்சு சார், என்ன மாத்திரை போட்டு சரியாகலன்னா அதுக்கான மருந்தும் அக்கோனைட் தான். இப்படி தூண்டக்கூடிய காரணிகளுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு. இது ஒரு இது நான் சொல்றது முழுமையான தீர்வா சொல்லல, சும்மா சில விஷயங்களை மட்டும்தான் சொல்றேன். அதை வச்சு மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து அவங்கள சரி பண்ண முடியும். ஆனா முழுமையா அந்த நோயாளி ஆய்வு செய்யணுங்கிறது தான் முக்கியம். ஓகே, அடிப்படை காரணங்கள் அப்படிங்கிறது என்ன? அடிப்படை காரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நோயை நம்ம ஆய்வு பண்றப்ப, சார் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் எங்க பையன் இறந்து போயிட்டான் சார்,
அதுக்கப்புறம் இருந்தா சார் எனக்கு சுகரே வந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான மருந்து இக்னேஷியா. அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அப்ப இருந்துதான் அந்த நோய் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்கல்ல. இது ஒரு காரணம். இந்த காரணத்துக்கு பிறகு அவங்க துன்பம் பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கான மருந்து இக்னேஷியா. இந்த மருந்துகள் எல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். அதுவே பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாருங்க, ஹோமியோபதி எவ்வளவு ஒரு அஹ், ஒரு புதிரா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்கு, ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க. இதுல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பாதிப்புனா நேட்ரம் கார்ப் அப்படிங்கிற ஒரு மருந்து. இதெல்லாம் ஜான் கால்டன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஆஹ் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பாதிப்புனா நேட்ரம் மோர். சார் என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு இந்த பிரச்சனை. நேட்ரம் சல்ஃப். எங்க மனைவி இறந்துட்டாரு சார், அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு பாதிப்பு, அதுக்கும் நேட்ரம் சல்ஃப். சார் என் தம்பி இறந்துட்டான், அண்ணன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் தான்னாலும் நேட்ரம் பாஸ். சார் எங்க அக்கா இறந்துட்டா, எங்க தங்கச்சி இறந்துட்டா, அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா நேட்ரம் பாஸ். அதே மாதிரி சார் என்னை அவமானப்படுத்திட்டான் சார், எங்க மாமியார் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, எங்க பாஸ் என்னை அவமானப்படுத்திட்டாரு. இப்படி இதனால இதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு என்னுடைய பிபி ஏறினது, எனக்கு சுகர் வந்தது, எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்டாக்கி சாக்கியா. அப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் சார். நான் யார்ட்டையும் சொல்றதே இல்லை சார், எல்லா மனசுக்குள்ள போட்டு குட்டி வச்சிருக்கேன் சார். ஆனா இந்த எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் சார். இந்த 10 வருஷமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான். அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இக்னேஷியா, நேட்ரம் இதெல்லாம் வரும் சார். என் ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க சார். ஹாஸ்டல்ல சேர்ந்ததுல இருந்தே எனக்கு வந்து இந்த பிசிஓடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த ஹோம் சிக்னஸ் தான் சார் என் நோய்க்கு காரணம்னா அதுக்கு இக்னேஷியா, கேப்சிகம். அப்படி கேப்சிகங்கிறது நம்ம மிளகா தான். இதெல்லாம் ஒரு மருந்து. அப்புறம் நான் ரொம்ப அன்னைக்கு பயந்துட்டேன் சார். ஆக்சிடென்ட்டை பார்த்தேன் பாருங்க. அப்படியே ஐயோ அந்த கரூர் ஆக்சிடென்ட்டை பார்த்தேன் பாருங்க. எல்லாம் அப்படியே குழந்தைங்க எல்லாம் ஐயோ அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி திகில் ஆயிடுச்சு சார். அதுல இருந்து எனக்கு பதட்டம் வந்துச்சு சார், பிபி ஏறிடுச்சு சார், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு சார், நர்வஸ் வீக்னஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து அக்ரோனிட், ஓபிஎம் அப்படிங்கிற மருந்தெல்லாம். சார் திடீர்னு பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சு சார். கொரோனா டயத்துல வியாபாரமே கெட்டு போயிடுச்சு சார். அதுல இருந்தா சார் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு சார். அப்படின்னா அதுக்கு ஆர்சனிக்கம், ஆரம் மெட்டாலிக்கம்னா தங்கம், இக்னேஷியா, நக்ஸ்வாமிக்கா, லைக்கோபோடியம், ஆர்னிக்கா இப்படிங்கான மருந்துகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஒரு பொதுப்படையா சொல்றேன். ஆனா ஒரு விரிவான நோயாளியை ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தனியான ஒரு மருந்து கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியும். அப்புறம் இது மாதிரி இருக்கு. இப்போ சார் எனக்கு கோவப்பட்டதுக்கு அப்புறம் தான் சார் எல்லா பிரச்சனையும் அப்படின்னா நக்ஸ்வாமிக்காங்கிற மருந்து. கோபத்தை அடக்குனதுக்கு அப்புறம் தான் சார் எல்லா பிரச்சனையும் அப்படின்னா சாக்கி சாக்கிரியா. சார் இந்த கொரோனால நிறைய பேர் செத்து போறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டேன் பாருங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் எனக்கே கொரோனா வந்துருச்சு. கல்கேரியா கால். சார் எங்க அப்பா அம்மா ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார், வெளிலையே விட மாட்டாங்க சார். அவங்க இன்னுமே சார் ஒரு 90 வயசு ஆயிடுச்சு சார், இன்னுமே அவருக்கு நான் பயந்துட்டு இருக்கேன் சார். அவர் சொல்றபடிதான் சார் நான் ஆட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான மருந்து காஸ்டினோஸ். சிறு வயதுல இருந்தே சார் எங்க அப்பா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டார் சார். இப்ப அந்த மொத்த குடும்பத்தையும் நான் தான் சார், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் சார் எனக்கே இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு கார்சினோஸ். வேலை போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எல்லாமே பிரச்சனை. லே ஆஃப் பண்ணிட்டாங்க சார் ஐடில. அதுக்கப்புறம் வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் சார் எல்லா பிரச்சனைனா இக்னேஷியா. சார் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். லவ் ஃபெயிலியர்ல இருந்தா சார் எனக்கு எல்லா பிரச்சனையும் நேட்ரமோ, இக்னேஷியா இதெல்லாம். சார் வீட்டுல இருந்து எனக்கு நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னு வீட்டுல இருந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது. காசினோசின், நேட்ரமோர், இப்படியான அர்ஜென்டம் நைட்ரிக் இப்படியான மருந்துகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் உதாரணங்கள் தான். அதுவே நீங்க முழு மருந்தும் எடுத்துக்க தேவையில்லை. சும்மா சில மருந்துகளை மட்டும் உதாரணமா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி காரணங்களால அந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சார். இப்போ உடல்வாக அனுசரிச்சு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். இப்போ நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, கவலைப்படுறதுக்கப்ப உடம்பு குண்டாயிடுச்சு சார் அப்படின்னா அதுக்கு மருந்து இருக்கு. இக்னேஷியா, நேட்ரமோர், செப்பியா இதெல்லாம். இது அதாவது உடல் வாகு வச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ ரொம்ப குண்டா இருக்காரு, ஃபேட்டியான ஒரு உடல் வாகு சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து சார் இப்படி குண்டாயிட்டே போகுது சார். முதல்ல இப்படி கிடையாது சார், இப்போ உடம்பு குண்டாயிட்டே போகுதுன்னா அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது. கல்கேரியா கான், கிராஃபைட்டிஸ் அப்படியான மருந்துகள். இந்த உடல்வாக வச்சே நம்மளால சிலருக்கான மருந்துகளை கொடுக்க முடியும். அவங்களுக்கு இருக்கிற நோய்களையும் சரி பண்ண முடியும்.
அவங்க உடல் எடையை பெருசா குறைக்க முடியுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற நோயை நம்ம கட்டாயம் சரி பண்ண முடியும். இப்ப ரொம்ப குட்டையா இருக்காங்க, அது துவார்பிஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப இந்த படங்கள்ல பார்த்துருப்பீங்க, அபூர்வ சகோதரர்கள் அந்த அந்த ரீதியில அதெல்லாம் வந்து என்ன, அந்த உடல் வளர்ச்சி ரொம்ப குன்றிய நிலை. அது அவங்களுக்கு வந்து பரைடா கார்ப் அப்படிங்கிற ஒரு மருந்து. இதெல்லாம் உடல்வாக அனுசரித்து கொடுக்கக்கூடிய மருந்துகள். அப்போ உடல்வாக அனுசரித்து நீங்க மருந்து கொடுத்தா கூட அவங்களுக்கு இருக்கிற நோய் நிலைமை மாறிடும். அதுக்கான மருந்து அது ரொம்ப குட்டையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மருந்து பரைடா கார்ப். ரொம்ப உயரமான உடல்வாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்கேரியா பாஸ். ரொம்ப ஒல்லியான உடல்வாக இருக்காங்க அவங்கெல்லாம் நக்ஸ்வாமிகா, பாஸ்பரஸ், டியூபர்குலினம், இவங்க இந்த மாதிரியான மருந்துகள் அவங்களுக்கு பொருத்தமான மருந்தா வரும். இப்போ கழுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு ரொம்ப அப்படியே மயில் மாதிரி இதா இருக்கும். அதாவது கழுத்து ரொம்ப சின்னமாகவும் மயில் கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நேட்ரமூர் அப்படிங்கிற மருந்து. இதெல்லாம் உடல்வாக பார்த்த உடனே நம்மளால ஒருத்தருக்கு மருந்தை கொடுக்கலாம். இதெல்லாம் உடல்வாக பார்த்து ஒருத்தர் உடல்வாக வச்சும் நம்மளால மருந்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன் நம்ம அந்த காரணங்களை விசாரிக்கிறப்ப ஏன் உடல்வாகுலாம் அனுசரிக்கணும், ஏன் உடல்வாகுலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணங்கள்லாம். அப்புறம் ஒருத்தருடைய நடத்தை, அவருடைய அறிவுத்திறன், இதையெல்லாம் வச்சும் நம்மளால மருந்தை கொடுக்க முடியும். ரொம்ப வெள்ளந்தியா இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு மருந்து இருக்கு. யாரையும் ஈஸியா நம்பிடுவாரு. சார் நீங்க போங்க அந்த டாக்டர்கிட்ட போங்க, அவரு சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னோன்னா என்ன எதுன்னு கேட்காம போயிடுவாரு. அதாவது யாரையும் நம்பக்கூடியவர் வெள்ளந்தி. அவங்களுக்கு மருந்து இருக்கு, பல்சட்டில்லா, பெல்லடோனா அப்படின்னு. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாரு, ரொம்ப கர்வம் பிடிச்ச மண்டக்கணம் பிடிச்ச ஆளா இருக்கு. அவங்கள பார்த்தானே அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். பிளாட்டினா, சல்பர், இதெல்லாம் ரொம்ப லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு மருந்து கொடுக்க முடியும். லாக்டோசிஸ். பேசவே மாட்டார் சார், ஒரு அப்படியே உம்மனா மூஞ்சி சார், பேசவே வாயை திறக்க மாட்டார். வாயை திறக்குனாவே நம்ம ஏதாவது ஒரு காசு கொடுக்கணும் சார், அப்பதான் சார் வாயை திறப்பார் அப்படின்னா அவருக்கு மருந்து கொடுக்க முடியும். அவரு இக்னேஷியா அல்லது நேட்ரமூர் இப்படி. சார் எது மறந்து போயிடுறாரு சார், எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுறாரு சார். பசங்களுக்கு 10வது பரீட்சை வருது, ரொம்ப மறந்து வேற போயிடுறாரு சார், எப்படி சார் அப்படின்னா அவங்களுக்கு மருந்து இருக்கு. இந்த பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்கலாம். அனக்காடியன் மறதிக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. அப்புறம் முடிவெடுக்க முடியாம சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, இது எல்லாமே அவங்களுடைய அறிவுத்திறன்ல வரும். நம்ம ஜவுளி கடைக்கு போனாலே எனக்கு பிரச்சனை சார், இந்த கலர் எடுக்கிறதா இந்த கலர் எடுக்கிறதா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முடிவே இல்லை சார். அப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார், 2 பொண்ணு ஓகே சொல்லி வச்சிருக்கோம், ஆனா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதே தெரியல சார், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு சார், முடிவெடுக்கவே முடியல சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு, லைக்கோபோடியம். இந்த மருந்தெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சுக்கணும். அப்புறம் குற்ற உணர்ச்சியில உடல்வார் சார், எங்க அப்பா இறந்ததுக்கு நான் தான் சார் காரணம், நான் சரியா பார்க்கல சார், ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சார், அந்த குற்ற உணர்ச்சியே எனக்கு கொல்லுது சார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு, காலி ப்ரொமோட்டர். ரொம்ப சுத்தம் பார்க்கறது சார், அது எப்பவுமே வீட்டை வந்து சார் ஊட்டிக்கிட்டே இருக்கிறது, தொடச்சிக்கிட்டே இருக்கிறது, பாத்திரத்தை கழுவி வெளியே வச்சுட்டே இருக்கிறது, இதே வேலை சார் எங்க வீட்டுக்காரி கிட்டத்தட்ட இதுல ஒரு பைத்தி மாதிரி ஆயிட்டா சார்னா ரொம்ப சுத்தம் பார்க்கறாங்க. வெளியில இருந்து வந்தோம்னா உடனே காலை கழுவிடணும் சார், காலை கழுவாம வந்தா வீட்டை காலை துடைச்சு விடணும், இதெல்லாம் சுத்தம் பார்க்கறது. அப்புறம் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணும், எல்லாமே ஆர்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க ஆர்சனிக்க மாறும். ஒருத்தர் குளிக்கவே மாட்டாரு, வீட்டை சுத்தம் பண்ணவே மாட்டாரு, அந்த போட்டது போட்டபடி கிடக்கும், குளிச்சு மாச கணக்காகும், அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது அவர் மேலேயே ஒரு இதா இருக்கும், அழுக்கா இருக்கும் அப்படின்னா அவங்க சல்ஃபர். இதை வச்சும் நம்மளால மருந்தை கொடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்க, அவங்க வந்து பெயிண்டரா இருந்தா அவங்களுக்கு ஒரு மருந்து, பெயிண்ட் அடிக்கிறப்ப பெயிண்டோடைய அந்த வாசனை, பெயிண்டோடைய அந்த ஸ்கின் டச், இதனால அவங்களுக்கு உடல்ல பிரச்சனை ஏற்படும். அப்ப அந்த பெயிண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது பிளம்பம். பிளம்பம்ங்கிறது காரியம், அது அது வந்து பெயிண்ட்ல நிறைய கலந்துருப்பாங்க. அப்போ அது சார்ந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பெயிண்ட்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுடைய ஒய்ஃபுக்கு இம்பெர்டிலிட்டி இருந்து, அதாவது மலட்டுத்தன்மை இருந்ததாலும் இந்த மருந்தை கொடுத்தாலும் சரியாயிடும். அப்புறம் கல் உடைக்கிறவங்க, அந்த கல் தூசி அதெல்லாம் பட்டு அவங்களுக்கு லங்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கல்கேரியா கார்பு, சிலிக்கா, பல்செட்டில்லா இதெல்லாம் முக்கியமான மருந்து. இப்போ எக்ஸ்ரேல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் அவங்களுக்கு அதிகமா பட்டுச்சுன்னா அதனாலையும் கேன்சர் வரும். இதனாலதான் எக்ஸ்ரே அதிகமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை, எக்ஸ்ரே அங்க உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரும். அதுதான் எக்ஸ்ரே எடுக்கிற இதுல இருக்கிறவங்க, லெபார்டரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு 3 மாசம் மட்டும் லீவ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரேடியேஷன் லெவல் உடம்புல அதிகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கேப் கொடுப்பாங்க.
அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்ரேலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து, எக்ஸ்ரே, ரேடியம் புரோமைடு, இதெல்லாமே அந்த கதிர்வீச்சுக்கள் இருந்து எடுக்கப்பட்ட மருந்து. இதெல்லாம் கொடுத்தா இதெல்லாமே வந்து கேன்சர் தான் ரொம்ப அதிகமாக வரும் இந்த கதிர்வீச்சுக்களால். இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான மருந்து எக்ஸ்ரே, ரேடியம் புரோமைடு. அப்புறம் சிலர்லாம் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. ஐஸ் கட்டி பாலமாக கிடக்கும், அது மேலேயே நடப்பாங்க, அதுக்குள்ளேயே வேலை பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா அது டல் கமரம். அப்புறம் ஆஸ்பெட்டாஸ் சீட்டு தயாரிக்கிறது, அதுல வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு சிலிக்கா. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த 50 வயசு அதுக்குள்ளேயே இறந்துருவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய விஷம் இது இவங்க நீ என்னதான் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாலும் அவங்க உடல்ல சுவாசிச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கான மருந்து ஆர்சனிக்கம், ஆல்பம், பாஸ்பரஸ் இது போன்ற மருந்துகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அந்த தாக்குதல இருந்து அவங்க தப்பிக்க முடியும். அப்புறம் அந்த டீ கடையில டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், அப்புறம் ஜவுளி கடையில இருந்துகிட்டே வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கான மருந்து சல்ஃபர். அப்புறம் ஆபீஸ்ல உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எனி டைம் உட்கார்ந்தே இருப்பாங்க, எந்திரிக்கிறதுக்கே வேலை இருக்காது. அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு நக்ஸ்வாமிக். தையல் வேலை பார்க்குறவங்க, அதாவது கண்ணை யூஸ் பண்ணி ரொம்ப வேலை பார்க்குறவங்க, நுணுக்கமான வேலைகளை பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாம் மருந்து நேட்ரமூர், ரூடா, இந்த மாதிரி மருந்துகள்லாம் வரும். அப்புறம் அவங்களுடைய வாழும் விதம், என்ன மாதிரி சூழல்ல அவங்க வாழ்றாங்க, தண்ணிக்கு பக்கத்துல வசிக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான நோய்கள், தண்ணீர் சார்ந்த நோய்கள் வரும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் கல்கேரியா, நேட்ரமூர், நேட்ரம் சல்ஃப், நக்ஸ்வாமிக்கா இதெல்லாம் முக்கியமான மருந்தா இருக்கும். கடற்கரைக்கு பக்கத்துல வாழ்றாங்கன்னா அவங்களுக்கான மருந்தா செப்பியா, புரோமியம் இது மாதிரி வரும். மலை ஏறுறாங்க, மலை ஏறுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆர்சனிக்கம், ஆல்பம், கோகோ இது மாதிரியான மருந்து. ஈரத்திலேயே வசிக்கிறாங்கன்னா ஆர்சனிக்கம், ரஸ்டாக் இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான மருந்தா வரும். அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கு, இப்போ ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நம்ம மருந்து கொடுத்து அவங்களுக்கான நோயையும் சரி பண்ண முடியும், அந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்ற முடியும். இப்போ வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, புகைப்பழக்கம் வந்து அதிகமா இருக்குன்னா அவருக்கு கலாடியம், டபாக்கம், நிக்கோட்டினம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மருந்துகள். இது அவங்க அந்த பழக்கத்தையும் மாற்றும், அதனால அந்த பழக்க வழக்கம் இருக்கிற நபருக்கு இருக்கிற நோய்களையும் அது நீக்கும். டபாக்கம்ங்கிறது புகையிலிருந்து எடுத்த மருந்து, நிக்கோட்டினம்ங்கிறது அந்த நிக்கோட்டின்ல இருந்து எடுக்கப்பட்ட மருந்து. அப்புறம் சிலருக்கு வந்து மது பழக்கம் இருக்கு, குடிப்பழக்கம் இருக்கு, அதனால நிறுத்தவே முடியாம சிரமப்படுறாரு, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்சனிக்கம், ஆல்பம், கார்போனியம் சல்ஃப், அடுத்தது நக்ஸ்வாமிக்கா, அடுத்து குவாரிக்காஸ் அப்படிங்கிற மருந்துகள்லாம் இருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாமே அவங்களுடைய மது பழக்க வழக்கங்களை, அந்த மது பழக்கத்தை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான முக்கியமான மருந்து. அப்புறம் கஞ்சா ஹேபிட்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப பழக்கமா ரொம்ப ஸ்கூல் பசங்கள் வரலும் போயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாமே அந்த கஞ்சாவில இருந்தே எடுக்கப்பட்ட மருந்தான கெனாபிஸ் இண்டிகா, அந்த மருந்து அவங்களுடைய அந்த அந்த போதை பழக்கத்தை அவங்க அவங்களுக்கு இருந்து நீக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலையையும் உடல்நிலையுமே மாற்றக்கூடியது. அபின் பழக்கம்னா ஓபியம். அதே மாதிரி காப்பியும் வந்து ஒரு அடிக்ஷன் தான். நம்ம கிட்ட நோயெல்லாம் சொல்லிப்பாங்க, சார் ஹோமியோபதி எடுத்தா காப்பி எல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க சார், நீ எனக்கு காப்பி குடிக்காம இருக்க முடியாது சார், மருந்து எடுத்துக்காம கூட இருந்துக்குவேன், நோய் இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா காப்பி முக்கியம் சார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அங்குஸ்ட்ரா வெரா அப்படிங்கிற ஒரு மருந்து. என்னுடைய குருநாதர் வந்து ஒரு நோயாளியை அணுகிறப்ப அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, யுட்ரஸ் கேன்சரு, அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து அவங்க ஆய்வு பண்ணி மருந்தை எடுத்து முடிச்சிடப்ப அவங்க வந்து மருந்தை போட்டுக்கோங்கன்னு கொடுக்குறப்ப, சார் காப்பியெல்லாம் குடிக்கலாமா இந்த மருந்து எடுத்துட்டா அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, காப்பியெல்லாம் குடிக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க கேட்குறாங்கன்னா சரி அது ஆப்போசிட்டா சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அப்போக்கி அவங்க, சார் காப்பி வந்து குடிக்க வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இந்த மருந்து வேணாம் சார், என்னால காப்பி குடிக்காம இருக்க முடியாது, நான் கேன்சர்ல செத்தாலும் பரவாயில்ல, என்னால காப்பி நிறுத்த முடியாது, எனக்கு காப்பினா உயிர் சார், ஒரு நாளைக்கு 6 காப்பி குடிப்பேன் சார். உடனே இவர் அந்த மருந்தை வச்சுட்டு அவர் ஏற்கனவே அவருக்கு என்ன மருந்து செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதை விட்டுட்டு இந்த மருந்து அவர் கொடுத்துருக்காரு, அங்குஸ்ட்ரா வெரா அப்படிங்கிற அந்த மருந்து. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்த அந்த கேன்சர் அவங்க உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சு, இவங்களுக்கான அந்த காப்பி வெறியும் குறைய ஆரம்பிச்சு.
பாத்துக்கங்க. இதை வச்சு, இந்த பழக்க வழக்கத்தை வச்சு ஒரு நோயாளியோடைய நோயையும் நம்ம சரி பண்ண முடியும், அந்த அடிக்ஷனையும் நம்மளால மாற்ற முடியும். அப்புறம் அதே மாதிரி சமூக குடும்ப உறவுகளும் நம்ம மருந்து தேர்வு பண்றதுக்கு அவருடைய தனித்துவத்தை கண்டறியறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல எலி வெளியில புலியா சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் இருக்கும். இப்ப எப்படின்னா ஆமா நேராயிட்டா ஓகேம்மா. அப்பனா இதை அடுத்த வாரம் வச்சுக்குவோம், மிச்சத்தை அடுத்த வாரம் பார்த்து. இப்போ இப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம இவங்க ஒரு தடவை கேப்சர் பண்ண முடியாது. இந்த புக்ல அந்த விவரங்கள் இருக்கும் ஐயா திருப்பி கேட்கறதுக்கு. ஓகேம்மா, நம்ம அடுத்த வாரம் மிச்சத்தை கண்டினியூ பண்ணிக்குவோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஓகே ஓகே. மிச்சத்தை நம்ம இந்த சமூக குடும்ப உறவுகள்ல அப்புறம் அது இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு, இதை அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். இதோட இந்த வகுப்பை முடிச்சுப்போம். அடுத்த வாரம் மிச்சம் இருக்கிறது நம்ம தொடர்ந்து. நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா மட்டும் நீங்க கேளுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்னா அவங்க அந்த நோயாளியோட தனித்துவம், அந்த நோயாளிக்கு அந்த நோய் வர்றதுக்கான காரணம், அந்த காரணமே ஐயா நிறைய விளக்குனாங்க. வானியல் சம்பந்தப்பட்டது, அவங்க இருக்கிற சிச்சுவேஷன், அவங்களுக்கு அதுலயே ஒன்னொன்னு தனித்தனியா ஐயா விளக்குனாங்க. அந்த மருந்தோட வீரியம் எவ்வளவு, அதை எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும், அதை எப்ப ஸ்டாப் பண்ணணும், இது எல்லாத்தையுமே தெளிவா தெரிந்துதான் ஒரு மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் அந்த நோயாளி கொடுப்பாங்க அப்படின்றதுல ஒவ்வொன்றையும் தனித்தனியா விளக்குனாங்க. அப்போ நம்ம இதுல எந்த சுச்சுவேஷன்ல நமக்கு ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்க அந்த மருந்தை கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு மருந்துகளையும் ஐயா சொன்னாங்க. எல்லாருமே ஐயா நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். மிக சிறப்பாக ஹோமியோபதி மருத்துவம் பத்தி ஹோமியோபதி மருத்துவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நமக்கு தெளிவா விளக்குனாங்க. ஒரு மருத்துவர்னா என்னெல்லாம் அந்த நோயாளியை பார்த்து, அதுதான் போன உடனே இப்ப இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி டக்குன்னு எழுதி மருந்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசி 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 அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் வாங்கி அதை உணர்ந்து அதற்கேற்ற மருந்து அவங்க கொடுத்து அது காலத்தால அவங்க குறைத்து அதை ஸ்டாப் பண்ற அளவுக்கும் ஒரு மருத்துவர் இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. ஐயா அவர்களே எல்லாரும் பெரியத்துக்கு வந்துடலாம். ஹோமியோபதி டாக்டர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களையும் அவர்களது அன்பு குடும்பம் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்கேமா. பதினோடியமா சுரேஷ் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க இந்த புக்கு சொன்னீங்கல்ல ஐயா, அம்பலவாணன், அது எங்க கிடைக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க வாங்கி படிச்சுக்கோம். அதான் போன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த போன் நம்பரை நீங்க அவருக்கு கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு அவர்கிட்ட தான் கிடைக்கும். நான் அது எனக்கு போன்ல எனக்கு ரொம்ப டீப்பா தெரியல, நான் இப்ப பேரை மட்டும் எழுதுனே, எனக்கு போன் நம்பர் தெரியலங்கய்யா. பாருங்க இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட காட்டியிருக்கேன். சொன்னாங்களாமா போன் நம்பரே சொன்னாங்களா போன வாரம்? இங்க பாருங்க இருக்கு பாருங்க, இப்ப பாருங்க போன் நம்பர் தெரியும் ஸ்கிரீன்ல, தெரியுதா? தெரியல. 94434 42435. 42435. ஆமா 94434 344245. ஆமா. மனோரஞ்சன் பதிப்பகம், கோவை. சரி சரி சரி. மதுரையில கிடைக்கும்லங்கய்யா? எங்கே கிடைக்காதுமா, அவர்கிட்ட போன் பண்ணுங்க, அவருக்கு போன் நம்பர்லாம் ஃப்ரீல அனுப்பிடுவாங்கம்மா. இவர்கிட்ட போன் பண்ணி நம்ம பேரை சொன்னா சொல்லிடுவாருங்க ஐயா. திரும்பவும் கொஞ்சம் அந்த நம்பர் சொல்லுங்கய்யா. 94434 42435. அந்த போஸ்டர்ல கீழே ஷேர் ஆயிருக்கு பாருங்க இந்த நம்பர். 42345. 42435. 435. அவர் நேம் அம்பலவாணன் மனோரஞ்சன் பதிப்பகம், அது கோவை. அம்பலவாணன் எழுதின புக் அது. எடுப்பார். சரி சரி. அவர்கிட்ட நாங்க பேரை சொல்லி எங்க கிடைக்கும்னு கேட்டுக்கிறது. அம்மா நான் சொல்லிடுறேன், அவர்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னா இந்த 3 புத்தகம் வேணும்னா எவ்வளவு பணம்னு சொல்லுவாரு. அந்த பணத்தை அவருக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அவரு அப்புறம் உங்க அட்ரஸ் அப்புறம் பணம் அவரே புக் அனுப்பிட்டுருவாரு. சரிங்க சரிங்க. அப்புறம் ஐயா நீங்க தஞ்சாவூர்ல கிளினிக்கு? ஆமா ஆமா ஆமா.
எந்த ஏரியாங்கய்யா? நாங்க தஞ்சா. சரி, அதெல்லாம் நீங்க சிவகிட்ட கேட்டுக்கலாம். இந்த வகுப்பு சார்ந்து ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஆமா, இந்த சரிங்க வகுப்பு சார். சார்ந்து கேளுங்க. அப்புறம் ஓகே. ஐயா கிட்ட ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க நீங்க வளமுடன். முதல்ல சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஆ, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா பல் சடிலான்ட்டு மெடிசன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணலைங்கய்யா. அது மட்டும் கொஞ்சம் அனுப்புங்களேங்கய்யா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சும்மா அது ஒரு அதாவது இதெல்லாம் ஒரு இப்படிலாம் நோய் காரணங்களுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இன்னும் இன்னும் ஆழமா படிக்க போறீங்க. அதனால தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, ஒரு எனக்கு ஒரு உதாரணம் தான். உதாரணம் தான் சொல்லியிருக்கேன். ஓகே 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 ஓகே. அதனால இதுவே ஒரு நிரந்தர தீர்வுக்கு அப்படி சொல்லல நான். உதாரணம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா ஓகே வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா. சொல்லுங்க சுரேஷ். அது ஒண்ணும் இல்ல சார். இப்ப நீங்க சொன்னதுல 4, 5, 6 இது ஒரே ஆளுக்கு இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படிதான் சார். ஒரே அப்படிதான் இதுக்கு நிறைய ஒரு ஆளுக்கு அதுதான். ஒரு இல்ல சார், அடிப்படை அதான் இது என்னன்னா அந்த அடிப்படை காரணத்துல எந்த காரணம் அவர் தனித்துவத்தை பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஆய்வுல தெரியும். நம்ம அவரை நோயாளி ஆய்வு பண்றப்ப தெரிஞ்சு அதுக்கான மருந்து நம்ம கொடுக்க போறோம். அதெல்லாம் பின்னாடி படிக்க போறோம். நான் எதுக்காக அதை சொன்னேன்னா இப்ப அந்த காரணங்களுக்கு வச்சு நம்மளால மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். சரி, நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது. வகுப்பு சிறப்பா இருந்தது. நல்லது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. என்னமோ நாங்களே எப்படி சொல்றது, ஒரு மருத்துவர் இதுக்கு அழைச்சின்னு போயிட்டீங்கய்யா எங்களை. நல்லது. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும்ல. ஹோமியோபதி பத்தியான ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுட்டாதானே உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. சென்னையில இருந்து பார்வதி பேசுறீங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது பார்வதிமா. சொல்லுங்க. அடுத்தது வேற ஏதாவது கேள்வி?